ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய நண்பர்கள் அவங்க என் வாழ்க்கையை வடிவமைத்த விதம் எந்த மாதிரி. அவங்க இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நான் ஒருத்தனை பர்டிகுலராக சொல்லலாம், அவன் இல்லைன்னா நான் இல்லை, இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது, உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது. என் ஃப்ரெண்டு தான் என் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணான். எங்கே நடந்துச்சுன்னா இது எல்லாமே என்னோடய காலேஜில் நடந்துச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஃப்ரெண்டு கிடைப்பான், நிச்சயமாக கிடைப்பான். உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிடச்சி தான் ஆகணும், கடவுள் கொடுப்பாரு. அவனை நீங்கள் கரெக்டான டைமில் சந்திப்பீங்களோ இல்லையோ, ஆபத்து வர நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் கடவுள் க்ரியேட் பண்ணுவார். க்ரியேட் பண்ண சுச்சுவேஷனுக்கு அவரே சொல்யூஷன் தருவார். நம்மளோட கரெக்டான வேலை என்ன தெரியுமா? நம்ம அந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்த சுற்றி அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆராய்ஞ்சு அவங்க அந்த நொடியை நம்ம கரெக்டாக ஆராய்ஞ்சிட்டாலே போதும், நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல நண்பனை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவன் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு இல்லாமல் என்னால் இந்த 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 டைமில் நான் இங்கே உட்காந்துருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உதவி பண்ணியிருக்கான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, அது சொல்லவும் முடியாது. அது என்னதான் இருந்தாலும் கடவுள் அந்த மாதிரி சோதனை கொடுக்குறப்ப அதுக்கான தீர்வையும் கொடுத்துட்றாப்புல நம்மக்கிட்ட. ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. வரதை பற்றி ஒன்றும் கவலையும் கிடையாது. இப்போ வரல அப்படின்னா நம்மளால் தனியாக தனிச்சு நிற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா கூட நம்மளால் முடியும். பட் என்னென்னா ரைட் பர்சன், அந்த கரெக்டான அந்த பர்சனை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அது லேட்டராக தான் புரிய ஆரம்பிச்சுது. எனக்கு இப்போ 24 இயர்ஸ் ஆயிடுச்சு, லேட்டாக தான் புரிய ஆரம்பிக்குது. நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை இல்லாட்டினா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக பொறுமையாக இருக்கணும். 24 வயசுங்கிற சாக்கை வச்சு பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் இது பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ ட்ரபிள்ஸ் நடந்திருக்கு. பட் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தன் எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது. பட் அந்த அந்த நட்பே கொஞ்சம் எப்படின்னா ஓவர்லேப்பிங் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஓவர்லேப்பிங் இந்த சென்ஸ், கொஞ்சம் அதிக பிரசங்கி மாதிரி அவன் என்னை ஓவர்லேப் பண்ணுறது. ஓவர்லேப் இந்த சென்ஸ் அவன் மேலே நான் அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் பிரேக், அந்த மாதிரி தப்பு வரதான் செய்யும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, வரும், வந்து தான் ஆகும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேங்கு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களை தீர்மானிக்கிறவங்களே அவங்க தான். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம். அவன் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் இல்லைன்னா நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது, எதுவுமே பண்ணிகிட்டு இருந்திருக்க முடியாது, இந்தளவு லிபரேட்டிங்காக இருக்க முடியாது. லைஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி கொஞ்சம் உட்காந்து நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிராக்கிள். இன்னும் நான் பிறந்தது, வளர்ந்த விதம், மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்கிறேனே. இது ரொம்ப எக்ஸிஸ்டென்ஷியலான கொஷின், அந்த மாதிரி நான் போக விரும்பலை. இது டேரெக்டாக கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற டாபிக் கொஞ்சம் நம்ம இழுத்து விட்றோம். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இப்போ நான் ஒவ்வொன்றும் கடவுள் கொடுக்கறது தாங்க, அது எப்படி ஏற்றுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட்டு நம்ம உழைப்பு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே எழுதியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணாலே போதும். என்ன நாங்கள் இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட முக்கியம். இதை பார்த்து 4 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்கன்னா அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப முக்கியமான ஃபேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் இது பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்னா அதுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த வெயிட்டிங் டைம் தான் இருக்குல்லையே கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
கொஞ்சம் நிறையா சம்பாரித்து நிறையா இது பண்ணிக்கலான்னு பாருங்க. மணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரன் ஆகிறதே எதுலன்னா ஒரு மணி விஷயத்தில் தான் ரன் ஆச்சு. ஸோ மணி வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிடுது. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்தையுமே இண்டிவிஜுவல் சர்வைவலுக்கு எல்லாத்துக்குமே தேவை மணி தான். மணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. மணி வேணும், கட்டாயமாக வேணும். ஸோ பார்ப்போம்.